இன்னைக்கு நம்ம சேனல்ல 2020 வெளிவந்த டபுள் பிளைண்ட் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி என்னன்னா, இப்போ புதுசா லேப்ல மெடிசன் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து எலிகளுக்கு அப்ளை பண்ணி தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா இங்க எப்படின்னா, ஒரு கம்பெனி புதுசா ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமே மனுஷங்களுக்கு கொடுத்தா நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அமௌண்ட்டுக்கு ஒரு 6 பேர்த்த வாண்டடா வர வச்சு அந்த மெடிசன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சு, அந்த மெடிசனால வந்து அவங்க உயிர் பேச்சாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்பவே தெரியலங்க சொன்ன படம் தான் இந்த படம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த மெடிக்கல் ஆராய்ச்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் அதிக பணத்துக்காக ஸோ அவளும் இங்க வந்திருக்கா. ஹீரோயின் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, புதுசா ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வந்து நாங்க மனுஷங்க மேலதான் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். நீங்களும் நாங்க சொன்னது கேட்டுங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் ஒரு ஓடிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கா. அப்போ லிஃப்ட் விட்டு இறங்கின பிறகு ஒருத்தன் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல விடுறான். ஸோ இவ்வளவு ரொம்ப தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு டயர்டா படுக்கலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அலெக்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ வந்து ஹீரோனு கிட்ட தொண்ணு பேசிட்டே இருக்கா. உங்க பேரு கிளார் தானே அப்படின்னு சொல்லி அவ வந்து கண்டினியூ பேசிட்டே இருக்கா. ஆனா ஹீரோனுக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கா. நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கா. நம்ம வந்து இன்னும் ஒரு 5 நாளைக்கு ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு குண்டு பொண்ணு வந்து அவளுடைய திங்ஸை வந்து அங்கிருந்து எடுத்துட்டு போற எதுவுமே பேசாம. ஆனா இருந்தாலும் இந்த அலெக்சியா பொண்ணு ரொம்ப நேரம் பேசிட்டு அதில் ஹீரோனு கடுப்பாய கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் ஒரு வாய்ஸ் வரும். எல்லாருமே எக்ஸாம் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாம் ரூமுக்கு போறாங்க. அங்க போன உடனே கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருமே பண தேவை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பணத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கால் போகவே மாட்டேங்குது, ஏன்னா அங்க சுத்தமா நெட்வொர்க்கே இல்லை. அதே சமயத்துல ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மெசேஜ் சுத்தமா சென்ட் ஆகவே மாட்டேங்குது. அப்பதான் வந்து இங்க சுத்தமாவே நெட்வொர்க் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் லேடி வரா. அவ வந்து நீங்க வந்து 5 நாள் இங்க தான் இருக்கணும், நாங்க வந்து புதுசா ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த மெடிசனை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண பிறகு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதா, அந்த சைடு எஃபெக்ட் எதனால வருது, அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு நாங்க 5 நாளையில எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சிருவோம், அதுக்கப்புறமா நீங்க வெளியில போலாம் அப்படின்னு அந்த டாக்டர் லேடி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த டாக்டர் லேடி பேசிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தவன் இந்த 5 நாளுக்கு இடையில நாங்க வந்து வெளியில போலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நீங்க வந்து வெளியில போகக்கூடாது, 5 நாளுமே இந்த லேப் உள்ளார தான் இருக்கணும். ஸோ அப்படின்னு அந்த டாக்டர் லேடி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா அந்த டாக்டர் அங்க இருக்க எல்லாத்துக்கும் ஒரு மெடிசனை கொடுத்துட்டு இருக்கா. ஆனா எல்லாரும் வந்து அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம வாங்கி மடக்கு குடிக்கிறாங்க. ஏன்னா வந்து பணத்துக்காக தானே வந்திருப்பாங்க, அதனால அவங்க எதை கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுதான் ஆகணும். இப்ப எல்லாரும் வாங்கி குடிச்ச பிறகு ஹீரோனிட்ட கொண்டு கொடுக்கும்போது ஹீரோனி கொஞ்சம் யோசிக்கிறா. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்மளும் பணத்துக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு அவளும் அந்த மெடிசனை வாங்கி குடிக்கிறா. ஸோ அதுக்கப்புறமா லஞ்ச் டைம் வந்த பிறகு எல்லாரும் லஞ்ச் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் அந்த குண்டு பொண்ணு இருக்கால அவளுடைய டேபிள்ல போயிட்டு உட்காந்து சாப்பிடும்போது அவ என்ன நினைச்சான்னு தெரியல, அங்கிருந்து கிளம்பி எட்டையே போயிடுறா. அப்பதான் ஹீரோயின் மத்தவங்கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, எப்ப பார்த்தாலும் தனியவே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, அந்த பொண்ணோட அவங்க அப்பா அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம், ஆனா இந்த பொண்ணுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் தான், ஆனா இருந்தாலும் அதை விட இந்த பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்களா அது மேலேயும் ரொம்ப நம்பிக்கை அதிகம், அதனாலதான் அவன் எப்ப பார்த்தாலும் தனியாவே போயிடுறா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனிக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்ட பிறகு உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, ஏதாவது தலை சுத்ததா, வாந்தி வருதா, இல்ல உடம்பு ஏதாவது மரத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ வந்து அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பிளட் அப்பப்ப டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கா. ஸோ அப்போ ஹீரோனி இவளோட பிளட் அடிக்கடி டெஸ்ட்டுக்கு கொடுத்ததால இவளுக்கு ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு, அதனால படுத்து தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்துல அந்த அலெக்சாண்டர் பொண்ணு தொண்ணு ஹீரோனிட்ட பேசிட்டே இருக்கா. என்னன்னா அவளுக்கு வந்து ஹீரோனி ரொம்ப பிடிச்சிருக்கும், சரி நம்ம ஹீரோனி கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணுவான். ஆனா இருந்தாலும் ஹீரோனி அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு தொண்ணு பேசிட்டே இருந்தால கடுப்பாயி அந்த பொண்ணை திட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே பாத்ரூம் போயிட்டு வாமிட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஒருத்தன் வரான். ஏன்னா உனக்கு வாமிட் வருதா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு வாமிட் தான் வருது அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோனிக்கு வாமிட் வந்ததால அந்த மோர்கனை பார்த்து எனக்கு வாமிட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும் போது இல்ல நீ எதுக்கும் பயப்படாத, இந்த மெடிசன் எல்லாமே மக்களோட நலனுக்காக தான், ஏன்னா நான் வந்து மெடிக்கல் லைன்ல வேலை பார்த்திருக்கேன், அதனால இவங்க என்னென்ன மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மெடிசன் எல்லாமே ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா நீ நைட்டு ஹீரோனி தூங்கலான்னு படுத்திருக்கா. அந்த சமயத்துல இவளும் புரண்டு படிக்கிறா. ஆனா இவளுக்கு தூக்கம் வரவே இல்லை. அதே சமயத்துல இவளுடைய மூளையை யாரு பிடிச்சி கசக்கிற மாதிரியா இருக்கு. அந்த சமயத்துல இவளு பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது இவ கூட படுத்த 2 பொண்ணுங்களை காணா, எங்க தான் போயிருப்பாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல குரூப் எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இவளுக்கு மட்டும் தான் தூக்கம் வரல அப்படின்னு பார்த்தா அங்க இருக்க யாருக்குமே தூக்கம் வரல. அந்த சமயத்துல அந்த மோர்கன் இருக்கால அவன் வந்து அந்த டாக்டர் லேடி கிட்ட எங்களுக்கு வந்து தூக்கம் வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் போது தூக்கம் தானே வரல, இப்ப மெடிசன் சாப்பிட்டு இருக்கீங்களா, மேபி அதனால ஒரு சைடு எஃபெக்டா கூட இருக்கலாம், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு
30 மணி நேரமா தூங்காம இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த டாக்டர் லேடி யாருக்கும் கால் பண்ணி 25 mg குடிக்க வேண்டிய இடத்துல 80 mg கொடுத்தேன், ஆனா இருந்தாலும் அவங்க தூக்கம் வரலன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மெடிசன் அவங்களுடைய மூளையில ஏதோ போயிட்டு அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து அவங்களுடைய மூளையை ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போன வச்சிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா அந்த டாக்டர் லேடி மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போடுறா. என்னன்னா நாங்க வந்து மருத்துவ ஆராய்ச்சியில புதுசா ஒரு மெத்தடை கொண்டுட்டு வந்திருக்கோம். அது என்னன்னா இந்த மெடிசனால வந்து எவ்வளவு நேரம் நீங்க தூங்காம இருக்கீங்க அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் ஒரு மெடிசனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது உடம்புல சோர்வோ இல்ல ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்தா மறக்காம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா இருந்தாலும் இவங்களுக்கு என்ன பண்ணது ஒண்ணுமே புரியவே இல்லை, ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த டாக்டர் லேடி ஹீரோனுடைய மூளையை வந்து ஸ்கேன் பண்ணி பாக்குறா. அந்த சமயத்துல ஹீரோனி அவளுடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி அவளுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்க சீனை கட் பண்ண ஹீரோனி இப்ப தனியா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு அந்த அலெக்சா பொண்ணு ஹீரோனி கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஜாலியா காமெடியா பேசிட்டு இருக்கா. ஹீரோனி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. அதே சமயத்துல மறுபடியும் அந்த டாக்டர் லேடி புதுசா ஏதோ மெடிசனை கொண்டாந்து கொடுத்து இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே யோசிக்கிறாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த மெடிசனை சாப்பிட்ட உடனே யாருக்குமே தூக்கம் வரல, மறுபடியும் இதை சாப்பிட்டா நம்ம தூக்கமே வரலாம், என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை சாப்பிட யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்து அந்த டாக்டர் லேடி என்ன சொல்லனா, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டை நாங்க தரேன்னு சொல்லியிருப்போம், அந்த டீலிங் நீங்க ஒத்துக்கிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட் இல்லாம இந்த டைம் இந்த மெடிசனை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 30% அமௌண்ட் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மெடிசனை வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும்போது நம்மளோட லைஃபே வந்து டோட்டலா செட்டில் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த மெடிசனை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா இருந்தாலும் ஹீரோனிக்கு ஒரு பக்கம் சந்தேகமாவே இருக்கு. அதே சமயத்துல எல்லாருமே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம இருக்கிறது என்னென்ன பண்ணாங்களோ அதை எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு பாடு பாடிக்கிட்டு ரொம்பவே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மறுபடியும் ஹீரோனி சோகமா இருக்கா. இதை பார்த்து அந்த அலெக்சா பொண்ணு நீ ஏன் சோகமா இருக்க, எல்லாருமே எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, வா நாமளும் ஜாலியா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூப்பிடும் போது ஆனா ஹீரோனி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றா. ஆனா இருந்தாலும் அவளுக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கு. இதை போயிட்டு ஹீரோனி அந்த டாக்டர் லேடி சொல்லும் போது அந்த டாக்டர் லேடி அந்த மேல் இடத்துக்கு கால் பண்ணி எல்லாருக்குமே தூக்கம் வருதுன்றாங்க, இது வந்து எங்கேயோ போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனை முடிய போகுது, இந்த ஆராய்ச்சி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆராய்ச்சிலாம் ஸ்டாப் பண்ணவே முடியாது, நான் சொல்றதை மட்டும் நீ செய்ய, அவங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மெடிசன் கொடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா எல்லாருமே படுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த 5 நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்க போற பணத்தை வச்சு நம்ம எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த அலெக்சா பொண்ணு ஹீரோனி கிட்ட பேச்சு கொடுக்குறா. என்னன்னா அவளுக்கு வந்து ஹீரோனி ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப பிடிக்கும், அவகிட்ட ஜாலியா பேசி பழகலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணுவான். ஆனா இருந்தாலும் ஹீரோனி எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு மேல கோவப்பட்டுட்டே இருப்பா. இதனால அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு ஒரு சேர்ல உட்காந்துருக்கா. கேங்ல மார்ட்டின் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வந்து இவங்க பண்ற ஆராய்ச்சி மேல ரொம்ப சந்தேகமா இருக்கும். அதனால யாருக்கும் தெரியாம அங்க இருக்க சிஸ்டத்தை போயிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறான். அதே சமயத்துல ஹீரோனி அந்த பொண்ணை வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டோம், அவளை போயிட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு அவ கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அவ வந்து சேர்லயே வந்து தூங்கிட்டா. என்னன்னா யாரு கூட பேசிட்டு இருந்தா கூட தூங்காம வந்திருப்பா, அவளை தனியா விட்டதால தூங்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவளுடைய காதுல இருந்து பிளட் வருது, வாய் கண்ணு எல்லா இடத்துல இருந்து பிளட் வருது. ஆக்சுவலா என்னன்னா அந்த பொண்ணு வந்து இறந்துட்டா. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2020 வெளி அந்த அலெக்சா பொண்ணு இறந்ததை பார்த்த உடனே அந்த டீம்மேட்ஸ் அதே போல அந்த டாக்டர் லேடியோ பயந்து போயிட்டாங்க. அந்த சமயத்துல ஒரு அலாரம் ஒன்று அடிக்குது. என்னன்னா இங்க வந்து பாதுகாப்புக்கு அகைன்ஸ்ட் ஏதோ தப்பு நடக்க போகுது, இன்னும் ஒரு 30 செகண்ட்ல இங்க இருக்க டோர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆக போகுது, அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே வெளியில ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ லாஸ்ட் அந்த டாக்டர் லேடி அந்த டோரோட இடுக்குல போயிட்டு மாட்டிக்கிறா. அவளால் அண்டானே போக முடியல, இன்னொன்னு வெளியில வர முடியல, கரெக்டா வசமா மாட்டிக்கிட்டா. அந்த சமயத்துல அந்த டீம்மேட்ஸ் எல்லாரும் அவளை அந்த டோரோட இடுக்குல இருந்து இழுத்து கீழே போட்டுடுறாங்க. டோரோட இடுக்குல ஒரு கம்பி ஒன்று வந்திருக்கும், அந்த கம்பி வந்து அவளோட வயிற்றுல குத்தின உடனே அவ இறந்து போயிடுறா. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போயிருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு அந்த மோர்கன் வந்து இவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் நடந்ததை சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனுக்கு லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அந்த மோர்கனை தயவு செய்து தூங்காத, நீ தூங்குனா இறந்து போயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே மற்ற டீம்மேட்ஸ் எல்லாரும் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நான் போயிட்டு அங்க சிஸ்டத்தை செக் பண்ணி பார்த்தேன், இவங்க ஏதோ வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அந்த டேப்லெட் வந்து நம்மளோட மூளை நரம்பை பாதிச்சிருக்கு, நம்ம கண்டிப்பா தூங்கினா நம்ம இறந்து போயிடுவோம், அதுக்காக நம்ம தூங்காம இருக்கணும் அப்படிமா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தூங்குற நேரத்துல அந்த மூளை நார்மலா செயல்படுத்த விட அதிகமா செயல்பட்டு மூளை வெடிச்சு இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நம்ம ஈஸியா தப்பிக்கலாம், ஆனா வந்து இந்த டோர் எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வெளியில வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காமிச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா எல்லாரும் அங்க தப்பிச்சு போலாம் அப்படின்னு அங்க இருக்க டோர் எல்லாத்தையும் உடைக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால உடைக்கவே முடியல, ஏன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த மோர்கன் என்ன சொல்லணும், அவ்வளவு சீக்கிரம் வந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு இறந்து போயிட்டால, அவளுடைய உடம்புல இருக்க
இருக்க டிசீஸ் வந்து வெளியில பரவக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே வந்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் டோர் ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் நம்ம தூங்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு ஏதாவது தூக்கம் வந்துச்சுன்னா நான் கொடுக்குற இந்த ஒரு மருந்தை மட்டும் நீங்க வந்து மூக்கில் வச்சு கொஞ்சம் லைட்டா ஸ்மோக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு 5 பாக்கெட்டு ஒரு பவுடர் மாதிரி ஒரு மருந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவுடர் வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கம் வர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் போது தான் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பவுடர் எல்லாத்துக்கிட்ட 5 பாக்கெட்டை பிரிச்சு கொடுக்குறோம். இப்படியாவே வந்து ஒரு 4 மணி நேரம் ஓடிடுச்சு. ஆனா இருந்தாலும் நம்ம தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வீடியோல ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்கோம். அதே போல இன்னொருத்தவங்க அந்த லேப்ல என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த மோர்கன் பையன் ஹீரோனியை டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஹீரோனி தனியா கூட்டிட்டு போயிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோனிக்கு அந்த மோர்கன் மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை இவனு இந்த கேங்ல ஒருத்தனா இருப்பானோ அப்படின்னு ஹீரோனிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இப்போ ஹீரோனி அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகு அவளுக்கு கொஞ்சம் லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஒருவேளை இறந்து போடுவோமோ அப்படின்னு ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்டு பண்றா. என்னன்னா நம்மளோட ஃபேமிலி கஷ்டத்துக்காக தான் நான் இந்த டீலிங் ஒத்துக்கிட்டு நான் பணத்துக்காக இங்க வந்தேன், இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நான் உயிரோட கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா கடைசியா வந்து அவளுக்கு என்ன தோணுதுன்னா இல்ல நம்ம கண்டிப்பா சாக மாட்டோம் அப்படின்னு அந்த வீடியோ வந்து கேன்சல் பண்ணிடுறா. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா அந்த கேங்ல பாலுண்ட ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கொடுத்த 5 அந்த பவுடர் பாக்கெட் காலி பண்ணிட்டு மற்றவங்கிட்ட போயிட்டு எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது யாரும் கொடுக்க மாட்டேறாங்க. உன்னை யாரும் அதுக்குள்ள சீக்கிரம் காலி பண்ண சொன்னது, உனக்கு எப்படி உன் உயிர் முக்கியமோ அதே போல தான் எங்களுக்கும் எங்களோட உயிர் முக்கியம், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல அந்த மோர்கனை ஹீரோனியை வச்சு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்து வந்திருப்பான். ஸோ அதை வச்சு ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சி அதை எதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படியே திரும்பி பார்த்தா தான் தெரியுது அந்த இறந்து போன டாக்டர் லேடி அப்படியே உயிரோட உட்காந்துருக்கா. இதை பார்த்த உடனே வளர்ந்து போயிடுறான். அவனுக்கு மட்டும் அந்த ஒரு இமேஜினேஷன் என்னன்னு சரியா தெரியல. ஆனா திரும்ப பார்க்கும்போது அவ இறந்து போய் தான் படுத்து கிடக்குறா. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோன்னு ஒரு சேர்ல உட்காந்துருக்கா. அந்த சமயத்துல இவ ஒரு இருட்டு ரூம்ல நிக்கிற மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு டோர் இருக்கு. இவனும் அந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கா. அந்த சமயத்துல இந்த டீம்மேட்ல இருக்க ஒருத்தன் வந்து ஹீரோனியை வந்து போகாம ஸ்டாப் பண்ணிடுறான். என்னன்னா இவ வந்து அந்த சேர்ல உட்காந்துருக்கும் போது லைட்டா தூங்கிட்டா. ஸோ அப்போ வந்து கனவு தான் இது எல்லாமே. அதே சமயத்துல ஹீரோன் அவனை பார்த்து ஏண்டா நாங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கோம், உனக்கு எப்பவுமே தூக்கமே வராது அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அப்பதான் வந்து அவனுடைய கதையை சொல்றான். என்னன்னா பனி சறுக்கில் போயிட்டு இருக்கும்போது அவனுடைய கணுக்கால் வந்து லைட்டா உடஞ்சிருக்கும். ஆனா அந்த வலியை பொறுத்துக்கிட்டே அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆயிருப்பான். என்னன்னா இப்ப எப்படி இருந்தாலும் நம்ம தூங்கினா நம்மளோட உயிர் போயிடும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து அவன் தூங்காமலே இருப்பான். ஏன்னா இந்த டீம்மேட்ல இருக்கவங்கள மற்றவனை கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து கொஞ்சம் வைராக்கியம் பிடிச்சவன். அதனாலதான் இந்த அளவுக்கு மன வலிமையோட இருக்கான். ஸோ இப்போ அப்படின்னு சீனை கட் பண்ண அந்த கேங்ல ஒரு குண்டு பொண்ணு இருப்பா. அவ வந்து என்ன பண்ணனா அடுப்புல அவளோட கையை காட்டிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோனை என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உயிர் பயக்கணும்ல, எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் வந்து தூங்காம இருக்கணும், அப்படி தூங்காம இருந்தா மட்டும் தான் நம்ம உயிரோட இருக்க முடியும், அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணனாதான் என்னால வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல இதுக்கு முன்னாடி ஹீரோன் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தால அந்த பனி சறுக்குல கால் உடஞ்சு போச்சுன்னு அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்ரூம்ல இருக்கான். அந்த சமயத்துல ஒரு விசில் சத்தம் கேட்குது. இவனு வந்து டேப்பை ஓப்பன் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த தண்ணி ஃபால்ஸ் ஆகிற சத்தம் கூட அவனுக்கு கேட்கவே இல்லை. இவனுக்கு வந்து எந்த ஒரு சத்தமே கேட்கல. ஆனா தொடர்ந்து அந்த விசில் சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. இதனால வந்து அங்க ஒரு வறண்டா மாதிரி இருக்கு. அந்த வறண்டால வந்து பார்க்கும்போது அங்கேயும் யாரையும் காணோம். அதே போல அதே சமயத்துல சின்ன பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்கேயும் போயிட்டு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது யாருமே காணோம். ஆனா அவனுக்கு தொடர்ந்து அந்த ஒரு விசில் சத்தம் மட்டும் கேட்குது. இப்போ அங்க ஒரு இருட்டு ரூம் மாதிரி இருக்கு. அந்த இருட்டு ரூம் உள்ளார போன பிறகு அங்க வந்து ஒரு இரும்பு டோர் மாதிரி இருக்கு. அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. இவனும் அந்த டோர் உள்ளார போயிட்டு பார்க்கும்போது இவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது சோ இவனுக்கும் அந்த அலெக்சியா பொண்ணு மாதிரி கண்ணு காது மூக்குல இருந்து பிளட் வந்து அந்த இடத்துல இறந்து போறான். சோ எதனால இவங்க இறந்து போறாங்கன்னா இவங்க வந்து தூங்காம இருக்குது அந்த மூளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூளை இவங்களுக்கு அகேன்ஸ்டா இல்லாத ஒரு கற்பனையை உருவாக்கி இவங்களை தூங்க வைக்கிறது. இவங்களும் வந்து அது கற்பனை அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கும் போதுதான் சோ அதனாலதான் இவங்க இறந்து போறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனுக்கு தூக்கம் வந்து ரொம்ப பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எப்படினாலும் நம்ம தூங்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வறண்டாவில் நடந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு வேளை கிச்சனுக்கு போயிட்டு அங்க எரியிற அடுப்புல அவளோட கையை வச்ச உடனே அவளோட கை வெந்து போகுது. ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணாதான் அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, அதுக்காக தான் அவள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த டீம் மேட் உட்காந்து பேசிட்டு இருக்கா. என்னன்னா நம்மளோட டீம்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க, நம்ம இப்படி இருந்தா என்ன பண்றது, இங்கிருந்து இப்படி இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை போட்டுட்டு இருக்கா. என்னன்னா இப்ப அவங்க இருக்காங்க பாத்தியா அந்த இடத்தோட மேப் தான் அது. அப்ப இவங்க ஆப்போசிட்ல ஒரு செவர் இருக்கு. அந்த செவரை உடைச்சு எப்படி இருந்தாலும் இங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஹீரோன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த மோர்கன் என்ன சொல்றானா இல்ல அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியா இங்க தப்பிச்சு போற மாதிரி அவங்க பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி அந்த செவத்தை உடைச்சாலும் அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது இருந்தாலும் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருக்க ஒரு பெரிய கோடையில எடுத்து அந்த செவத்தை பயங்கரமா உடைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த செவத்தை உடைச்சு அந்த செவத்தோட எண்டுக்கே போயிடுறாங்க. அப்போ அவங்க போன பிறகு ஒரு இரும்பு டோர் மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அந்த கேங்ல இருக்க ஒருத்தவன் இவனுக்கு மட்டும் எப்படி இந்த இடத்த பத்தி எல்லாம் தெரியுது, எனக்கு என்னவோ வந்து அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அந்த மோர்கன் வந்து நீ சொன்னதான் உண்மையாலுமே வந்து இங்கிருந்து போகவே முடியல, அங்க வந்து ஒரு இரும்பு டோர் மாதிரி இருக்கு. சோ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சோ அப்பதான் அந்த மோர்கன் வந்து ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்றான். என்னன்னா இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் நான் தான். என்னடா சொல்ற, ஆமா இதுக்கு முன்னாடி அந்த அலெக்சா பொண்ணு
இறந்த பிறகு ஒரு அலர்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த அலர்ட் வந்து நான் சிஸ்டத்தை ஏதோ பண்ணும்போது என்ன அறியாமலே நான் ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ணிட்டேன், அதனாலதான் இங்க இருக்க டோர் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன வேணுமே பண்ண, நம்ம இங்க தப்பிச்சு போறதுக்காக தான் நீ ஏதாவது ட்ரை பண்ணிருக்க. சோ அப்பதான் வந்து அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, இப்ப இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெடிசன் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, சோ அந்த மெடிசனுக்கு ஏதாவது மாற்று மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. சோ அந்த சமயத்துல அந்த மோர்கனோட முகத்துக்கு முன்னாடி அந்த இறந்து போன டாக்டர் லேடியோட முகம் வந்து அடிக்கடி ஒரு பிளாஸ் மாதிரி வந்து போயிட்டே இருக்கு. ஆனா இருந்தாலும் ஹீரோயின் இந்த மோர்கன் சொன்னதை மத்த டீம்மேட் கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பவர் ஆஃப் ஆகுது. சோ அந்த சமயத்துல ஹீரோயின் போன் வச்சிருக்கா. அந்த போனுக்கு பிளாஸ்க் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுவிட்ச் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணலாம் அப்படின்னு அங்க போறா. ஆனா இருந்தாலும் அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு ஏதோ குரல் கேட்டுட்டே இருக்கு, கண்ணை மூடு சுவிட்ச் ஆன் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கு. சோ அப்ப ஹீரோயின் ஒரு வேளை சுவிட்ச் ஆன் பண்ணிடுறா. இந்த சமயத்துல அந்த டீம்மேட்ல இருக்க ஒருத்தனுக்கு தூக்கம் வந்துட்டே இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் இவ வச்சிருக்க பவுடர் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து தூக்கத்திலிருந்து வெளியில கொண்டுட்டு வந்துடுறா. அதுக்கப்புறமா அவனும் ஹீரோயினும் அந்த மோர்கனை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட போறாங்க. அப்போ அவங்க போன பிறகு இவங்க ரெண்டு பேருமே அந்த மோர்கனை சந்தேகமா பாக்குறத பார்த்துட்டு, எதுக்கு எல்லாருமே என்ன சந்தேகமா பாக்குறீங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த சமயத்துல தான் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில காமிச்சு இதுல இருக்க டேப்லெட் சாப்பிட கூடாது அப்படின்னு நீ சொல்லியிருந்தல, ஆனா இப்ப அந்த பாட்டில பார்க்கும்போது அதுல இருக்க டேப்லெட் எல்லாம் காணும். அப்ப வந்து அந்த டேப்லெட் எல்லாம் நீ தானே சாப்பிட்ட, நாங்க மட்டும் தூக்கம் வந்து சாகணும், நீ மட்டும் தூக்கம் வராம இங்க சாகாம தப்பிச்சு போலான்னு பார்த்து தானே நீ அதெல்லாம் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வந்து அந்த டேப்லெட் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். சோ இவங்க பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஓட்டமா அந்த பாலண்ட ஒருத்தன் வந்து, இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை மட்டும் நாங்க நம்பவே மாட்டோம் அப்படின்னு அவனுடைய கை கால எல்லாத்தையும் கட்டி போட்டுடுறாங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோன் என்ன சொன்னா, டே அவன் வந்து நமக்காக தானே பண்ணிட்டு இருக்கான் இப்படி எல்லாம், நீங்க என்ன அவனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வேணா அவனை நம்ப, நாங்க வந்து அவனை நம்ப மாட்டோம், அவன் எதை மருந்து கண்டுபிடிக்க போறான்றான், ஏன் அந்த மருந்தை போட்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. சோ அப்படின்னு அந்த பால் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோன் என்ன சொல்றான்னா, நீங்க நம்பலன்னா அவன் ஃபர்ஸ்ட் மருந்து கண்டுபிடிக்கட்டும், அந்த மருந்தை வந்து என்னோட உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுவோம், எனக்கு எதுவுமே ஆகலன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்களும் இன்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து ஹீரோயின் புதுசா கண்டுபிடிச்ச மருந்தை அவரோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த குண்டு பொண்ணு வந்துட்டு இருக்கா. குண்டு பொண்ணோட கையில மயக்க மருந்து இருக்கு. ஏன்னா இப்ப அந்த மோர்கன் இருக்கல, அந்த மோர்கன் கிட்ட தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய டேப்லெட் இருக்கும். சோ அதனால அந்த குண்டு பொண்ணு அவரோட கையில இருக்க மயக்க மருந்து அவனோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த டேப்லெட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்துட்டே இருக்கா. சோ அவங்க கிட்ட வரும்போது அவருக்கு தூக்கம் பயமா வர மாதிரியே இருக்கு. சோ இதனால அந்த இடத்துல அவளை இறந்து போறா. இதை பார்த்து அந்த மோர்கன் பயமா சிரிச்சுட்டே இருக்கா. இதனால ஹீரோன் ஏன்டா பைத்திய மாதிரி சிரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இப்ப இந்த பொண்ணு மாதிரியே தான் நீங்க எல்லாம் சாக்க போறீங்க, அதை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா புதுசா கண்டுபிடிச்ச மருந்தை ஹீரோன் அவரோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ண பிறகு இப்ப அப்படியே அந்த இடத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறமா அவளுக்கு தூக்கம் பயங்கரமா வர மாதிரியே இருக்கு. எங்க நம்ம தூங்கினா இறந்துருமா அப்படின்னு. அதே சமயத்துல அவளுக்கு தூக்கம் பயங்கரமா வர மாதிரியே இருந்தால அவளுக்கு பக்கத்துல தான் அந்த பவுடர் மருந்து இருக்கு. ஒரு வழியா அந்த பவுடர் மருந்தை எடுத்து அதை கொஞ்சம் லைட்டா ஸ்மோக் பண்ண பிறகு தூக்கத்துல இருந்து வெளியில வந்துடுறா. சோ அதே சமயத்துல ஹீரோனுக்கு முன்னாடி ஒரு செவர் மாதிரியே இருக்கு. அந்த செவரை தட்டி பார்த்தா உள்ளார ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இதனால அந்த டீம்மேட்ல இருக்க ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டு அந்த செவரை உடைச்சு உள்ளார போறாங்க. உள்ள போன பிறகு இருட்டா இருக்கு. அதுக்கப்புறமா அங்க இன்னொரு டோர் மாதிரி இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது இந்த வழியில நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு. அதே சமயத்துல இந்த மோர்கன் இருக்கலாம், அந்த டாக்டர் லேடி இவனுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு இல்யூஷன் தான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த பால் பையனுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் பயமா சண்டை போட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல அந்த மோர்கன் அவனை அதே இடத்துல குத்தி கொலை பண்ணிடுறான். இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோன் அந்த டீம்மேட்ல இருக்க ஒருத்தனும் வந்து பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது இவன் ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்களையும் கொலை பண்ணலாம்னு பாக்குறான். அந்த சமயத்துல இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு அந்த டீம்மேட்ல இருக்க ஒருத்தன் ஒரு ரூம் உள்ளார போறான். அப்ப ஹீரோன் அந்த ரூம் உள்ளார போலான்னு பார்க்கும்போது, நீ ஒன்னும் உள்ளார வர தேவையில்ல அப்படின்னு அவன் வந்து டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த மோர்கன் பயமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில ஹீரோயின் அந்த மோர்கனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதே சமயத்துல இங்க ஒருத்தன் டோரை லாக் பண்ண பாத்தீங்களா, அது வந்து ரூமே கிடையாது, இறந்து போன பாடியெல்லாம் போட்டு எரிப்பாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட இடம் அது. ஹீட்ல மாட்டி அவனும் அங்கேயே இறந்து போயிடுறான். அதுக்கப்புறமா 24 hours ஆன பிறகு அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. இதை பார்த்து அந்த மோர்கனை அங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் கன் எடுத்துட்டு உள்ளார வராங்க. அவங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம மோர்கனை ஷூட் பண்ணிடுறாங்க. என்னன்னா இது எல்லாமே அவங்களோட பிளானிங் தான். இங்க என்னன்னா தப்பு நடக்குது அப்படின்றது கவர்மெண்ட் தெரியக்கூடாதுக்காக தான் இங்க இருக்கவங்க யாரும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோன் அவனோட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு இது மாதிரி ஓடிட்டு இருக்கா. ஆனா இருந்தாலும் இவங்க எல்லாருமே அங்க இறந்து போன பாடி எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டுட்டு இருக்கானுங்க. இதனால ஹீரோன் என்ன பண்ணா, அந்த மோர்கன் இருக்கான அவனோட உடம்புல பிளட் எடுத்து இவனும் இறந்த மாதிரி இவரோட உடம்புல பூசிக்கிட்டு அந்த கேரி பேக்ல இவனும் படுத்துக்கிறா. ஸோ அதுக்கப்புறமா அவனுங்க இங்க இருக்க டெட் பாடி எல்லாத்தையும் ஒரு வேன்ல போட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த வேன்ல போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவளோட டார்ச் லைட் எடுத்து அடிச்சு பார்க்கும்போது முன்னாடி ஒரு பேய் வர மாதிரியே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இவ்வளவு இமேஜினேஷன் பண்ணிக்கிறா. அதே சமயத்துல ஹீரோன் அந்த கேரி பேக் விட்டு வெளியில வரும்போது ஸோ இதை வந்து அந்த வேன்ல இருக்க பார்த்த பிறகு அந்த வேனை தாறுமாறா ஓட்டனத்தால அந்த வேனை வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அந்த வேன்ல இருந்தவங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. ஹீரோனி மட்டும் அங்க வந்து தப்பிச்சிடுறா. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோனி ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. அந்த சமயத்துல பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஒரு 6 பேத்துக்கு வாலண்டரி அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அதனால 5 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும் சாகாம உயிர் தப்பிச்சுட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அந்த லேபை மூடி சீல் வச்சுட்டாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா ஹீரோன் மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பானா, அந்த மோர்கன் வந்து புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அதை தான் ஹீரோனு அவரோட உடம்புல அப்ளை பண்ணியிருப்பா. ஸோ அந்த மருந்து வந்து ஹீரோனுக்கு வேலை செஞ்சிருக்கும். அதனால தான் அவள் உயிர் தப்பிச்சிருக்கா. உண்மையாலுமே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல படத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஹீரோ